TG Film Company, Magnus Production, Sabaris, Sangamitra, Soumya, Anbumani தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் நினைச்சிட்டு இருந்தவங்களாம் அச்சே இவ்வளவுதானா நீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுறாங்கல்ல. மேபி அவங்கள அறியாம பண்றாங்களா. ரியல் லைஃப்ல நீங்க அந்த மாதிரி யாராவது ஜாவா சுந்தரேசன் சந்திச்சது உண்டா? எனக்கே கூட ஒரு நிமிஷம் நம்ம பேரை சாம்ஸ்ங்கிறது போல ஜாவா சுந்தரேசன் மாத்திரலாமா? இரும்பு கோட்டை முரட்டிசன். அதாவது உங்க அம்மா குடிச்ச பால இவங்க அம்மா கொடுத்த பால அவங்க கக்க போறான், அவங்க அம்மா கொடுத்த பால நீ கக்க போற. இது எப்படி முடியும்? MS பாஸ்கர் சார் பேச வேண்டிய டயலாக் அதுல வந்து அப்படி மட்டும் தான் போட்டிருப்பேன். அப்ப பாஸ்கர் சார் பண்றது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ண சொல்லுங்க சார், அப்பதான் நானும் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நான் யார் தெரியுமா? கேசா ராத்திரி கேசா ஊத்தி மூடிடும். என்னதான் ஒரு டபுள் மீனிங் ரே அப்படி லைட்டா டச் பண்ணி குடும்பத்தோட பார்க்கணும் தலைவா, அதெல்லாம் சொல்லாதீங்க. நானும் பாடுபட்டு தான் வந்தேன். ஒரு 50 வயசு 60 வயசு ஆகுது நான் பாடுபட்டு வந்தேன், என்ன பரவாயில்ல, அதனால தான் வயசு ஆயிருக்கு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க திருமாணிக்கம் படத்தினுடைய காஸ்ட். உங்க எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். லைக் இந்த பயணம் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓப்பனாக சொல்ல போனால் உங்களை ரொம்ப நான் அப்சர்வ் பண்ண படம். என் ஹீரோ பக்கத்தில் உட்காரண்டா பேசுறியா அந்த அளவுக்கு வந்துட்டு இதுதான் நீ அந்த சேஞ்ச் ஓவர்லாம் லைக் வித் அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமாகவே நீங்கள் கொண்டு வரதுல அமேசிங் சார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ரியாலிட்டியில் என்னைக்காவது நடந்திருக்கா? ரியாலிட்டியில் நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் நினச்சிட்டு இருந்தவங்களாம் சின்ன விஷயங்கள்ல காணாமல் போகும்போதெல்லாம் அது வருது இல்லை. நீங்கள் அந்த மீம்ஸ் போடும்போதெல்லாம் பாருங்களேன், யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ நம்ம நினச்சிருந்தோம் டேங்கப்பா இவர் வேற லெவல் போகிறதுன்னா ஆக்சுவலி இவ்வளோதானா நீனு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுறாங்கல்ல. மேபி அவங்கள அறியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல். அப்போல்லாம் அந்த மீம்ஸ் போடும்போது அதே தான், அது எனக்குமே கூட பொருத்தமாக இருக்கும். ஒருவேளை நான் ஏதாவது ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணிட்டு ஏதாவது பண்ணால் கூட எனக்கே கூட அந்த மீம்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள். எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஏன் தெரியல ஜாவா சுந்தரேசனோட அந்த மெம் டேபிள் வந்து எனக்கு காட்டுச்சு. நான் அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணேன். எப்படின்னா அவன் வந்து எங்க கூட தான் படித்தான், இப்போ வந்து பெரிய சேலரியில் இருக்கா, வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கா. நான் அவனுக்கு ஜாவா சுந்தரேசன் வந்து ஷேர் பண்ணேன். ரியல் லைஃப்ல நீங்க அந்த மாதிரி யாராவது த ரியல் லைஃப் ஜாவா சுந்தரேசன் சந்திச்சது உண்டா? கிடுகிடுன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களுக்குலாம் ஜாவா சுந்தரேசன். எனக்கே கூட ஒரு நிமிஷம் நம்ம பேரை சாம்ஸ்ங்கிறது போல ஜாவா சுந்தரேசன் மாத்திரலாமா சார்? சீரியஸா நல்ல ஐடியா சார். இந்த மாதிரி வந்திருக்கு. பட் அது ஒரு கேரக்டர் நேம் தானே, அது சிம்புதேவன் சார் உருவாக்கின ஒரு கேரக்டர். இரும்பு கோட்டை முரட்டிசிங்க அந்த ஒரு லாங்குவேஜை வந்து டிஃப்ரெண்டா அது இப்போ அது பாகுபலி வந்து அது ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பட் நாங்க தான் அதுக்கு முன்னோடி அது காமெடியா கொண்டு வரணும். சும்மா அவன் பேசுறதுக்கு அது சிரிக்கணும், என்னடா பேசணும் அப்படி இல்லாம அவங்க பேசுறது புரியலினாலும் நம்ம சிரிக்க வைக்கணுங்கிறது அது ஒரு டஃப் ஜாப் தான். அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு? ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என் டயலாக் மட்டும்தான் இருக்கும். அதாவது உங்க அம்மா குடிச்ச பால அவன் கக்க போறான், அவங்க மாட்டை குடிச்ச பால இவன் கக்க போறான் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல MS பாஸ்கர் சார் பேச வேண்டிய டயலாக் அதுல வந்து அப்படின்னு மட்டும் தான் போட்டிருப்பாரு. பாஸ்கர் சார் நீங்கள் என்ன தோணுதோ பேசிங்க அப்படின்ட்டார். ஆனால் பாஸ்கர் சார் அதுக்கு மெனக்கெட்டு ஒரு 40 பேஜ் நோட்டே போட்டு கர் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு வருதுன்னா வேற ஒரு இடத்துல அந்த கர் அப்படி வந்தால் கரெக்டாக சிங்கம். ஓகே கிட்டத்தட்ட ஒரு மினி லாங்குவேஜே அவர் உருவாக்கினார் தான் சொல்லணும். அது அந்த பாஸ்கர் சாருடைய அவருடைய எஃபர்ட். அதுக்கப்புறம் என்னன்னா அவர் சில நேரத்தில் வெறும் டிரான்ஸ்லேட்டரே பண்ணாம அந்த ஆள் என்ன பாடி லாங்குவேஜ்ல பண்றாங்க இல்ல, நாக்க கடிச்சா எப்படி கடிக்கிறாரு ஓகே அதே மாதிரி நம்மளும் கடிச்சிட்டு பேசணும்னு அதை கொஞ்சம் காமிக்க லாரன்ஸ் மாஸ்டருக்கு அது பிடிச்சி போக சிம்புதேவன் சாரை கூப்பிட்டு சார் இவங்க 2 பேர் பண்ணதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கு இதே மாதிரி பண்ணுங்க. அப்போ பாஸ்கர் சார் பண்றது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ண சொல்லுங்க சார், அப்பதான் நானும் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்பாட்ல ஃபார்ம் பண்ணி பண்ணாரு. அந்த படம் என்னன்னா நிறைய நீங்கள் ஸ்பாட்டில் சில விஷயம் புரியாது. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் அம்பு விட்டு ஒருத்தரை கொள்றாரு அப்படின்னா செத்து கீழே விழுந்திருப்பான், பின்னாடி பார்த்தா ஹார்ட்டின் மாதிரியே அம்பு விட்டுருக்கும்ல. அது நீங்கள் எடுக்கும்போது விஷுவல் ட்ரீட்டாக உங்களுக்கு புரியாது, பார்க்கும்போது தான் புரியும். அதனால் நிறைய ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் வந்து அப்படியே அமைதியாகவே போயிருக்கு. நானும் பாஸ்கர் சாரும் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அதோட விஷயமே உண்மையாலுமே அந்த படம் பார்க்கும்போது டிரான்ஸ்லேட்டராக நீங்களும் அவருமே அந்த படத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கேயுமே அந்த ட்ராக்கை வந்து நழுவு விடாமல் பயங்கரமாக இருக்கும். பேக் டு திருமாணிக்கம் என்னென்னா சில சமயம் நம்ம பயணம் பண்ணும்போது சில சமயம் அது நார்மலாக இருக்கும், சில சமயம் சர்ப்ரைசிங்காக நமக்கு பிடிச்ச எல்லாருமே அந்த பயணத்தில் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க. பார்த்து ரசித்த பாரதி ராஜா அவர்கள் ஆரம்பித்து சமுத்திரக்கனி அண்ணா, தம்பிராமையா அவர்கள், நீங்கள்
இளவரசு அவர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். லைக் தெர் ஆர் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிரெக்டர் கம் ஆக்டர், ஆக்டர் கம் டிரெக்டர்னு எல்லாருமே இருக்கும்போது சினிமா பற்றி பேசுறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த பயணத்தில். எங்கள் போர்ஷன் கம்மி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் அந்த தான் சொன்னேன், கதை சொல்லும் போதே எங்களுக்கு அது மாதிரி நெகிழ்ச்சியாக சாதாரணமாக சார் என்னோட ரோலுக்கு நான் என்ன பண்ணுறதை மட்டும் சொல்லுங்கள் சார், எனக்கு சார் முழு கதை உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்குன்னு ஃபீல் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள்கிட்ட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். பட் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் டைலாகோடையே சொல்லுவார். நந்தா பெரியசாமி சார் ரொம்ப அழகாக நரேட் பண்ணுவார். ஸோ அந்த கதையை கேட்டு நான் எழுதியிருக்கேன். பார்த்து அழ போகிறவங்க வேறு, நான் கதையை கேட்டு எழுதியிருக்கேன். திருமாணிக்கம் சொல்கிறதுக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நேர்மையை பற்றின ஒரு படம். ஸோ நல்ல ஒரு நெகிழ்வான, ஒரு உணர்வுபூர்வமான, ஒரு அன்பான, இது அருமையான ஒரு படம். ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கால மாற்றத்தில் மறந்து கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயத்தில் நேர்மையும் ஒன்றா போயிடும் போல இருக்குது. அங்கொன்றும் எங்கொன்றுமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தட்டி தூக்கி கலந்து செய்யக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதனால் இந்த திருமாணிக்கம் ரொம்ப நெருக்கமான ஒரு படம், நல்ல படம். சாம் சார், எப்படின்னா நீங்கள் முக்கியமான சில படங்களில் தான் நாங்கள் அப்பப்போ பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்கள் யூனிக்காக வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திருமாணிக்கத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். தென்னிந்தியாவுடைய சார்லி சாப்ளின் அப்படிங்கும்போது நம்ம வரக்கூடிய இந்த நம்ம சொல்லணும் இல்லை சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும் இந்த இன்டர்வியூவில். அப்படிங்கும்போது காமெடி இஸ் ஆல்வேஸ் சீரியஸ் பிஸ்னஸ். அது இந்த மாதிரியான ஒரு நேர்மையை பற்றி பேசுகிறாங்க. சுற்றி நிறைய சமூக பிரச்சனைகள் நடக்குதுங்கும் போது நம்மளோட போர்ஷனில் வரக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள் மக்களுக்கு அங்கேயும் இங்கேயுமா ஓகே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படிங்கும்போது அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளே இன் திருமாணிக்கம் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கேரக்டர். இம்பார்ட்டன்ட் பிளேன்னு சொல்லிட முடியாது. அதை நானும் அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டரில் ஒன்று. ஆல்ரெடி நந்தா பெரியசாமி சார் எனக்கு பழக்கம் உண்டு. அவருடைய அழகன் அழகி படத்தில் த்ரூ அவுட் ரோல் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நிறையா படங்களில் ரோல் பேசப்படும். சில நேரத்தில் அவர் ஆனந்தம் விளையாடு வீடு படம்லாம் எடுக்கும்போது அதில் என்னால் நடிக்க முடியாமல் போச்சு சொல்லி. ஸோ அது சந்தர்ப்பம் அமையலை. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் என்னை அப்ரோச் பண்ணுவார். ஸோ இந்த படத்துலையும் சொல்லும்போது மெயினாக சமுத்திரகனி சார், அனன்யா அப்படின்ற ஒரு கேஸ்ட்டு, அதை தாண்டி மற்ற எல்லாமே சின்ன சின்ன இதாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ சரி நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள் சார், எனக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. அந்த சமுத்திரகனி சாருங்கிற ஒரு திருமாணிக்கத்தினுடைய பயணத்தில் என்னுடைய பஸ் பயணமும் அதில் ஒரு கொஞ்சம் தூரம் வரும். அதில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான். ஸோ என்னென்னா சின்னது பெருசுன்றதை விட எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நாம் இருப்பதே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் எனக்கு இது. ரொம்ப எனக்கு இது மற்றதெல்லாம் சீரியஸ் கண்டென்ட்டாக இருந்தாலும் என்னுடைய போர்ஷன் அங்கங்கே ஒரு சிரிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். வழக்கமாக ஒரு நல்ல சுதந்திரம் கொடுத்தாரு. இருக்கிற விஷயம் நான் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இன்னுமே கூட பண்ணது எடுத்ததை வைக்க முடியல. ஏன்னா கண்டென்ட் வேறு மாதிரி ரூட்டுக்கு போகிறதுனால டைல்யூட் ஆகி இது ஒரு மாதிரி காமெடி ஃபில்ம் மாதிரி பண்ணுற இது இல்லை, ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் தான் சுவாரஸ்யமாக இருக்கிற ஒரு. கம் டு த ஃப்ரேம், அதோட ஒரு ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று பாரதிராஜா சார் இருக்கார், சாம்ஸ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கும் போது நமக்கு இது எவ்வளோ ஒரு முக்கியமான படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் இவங்க கூடலாம் லைக் ட்ராவல் பண்ணாலே போதுன்ற ஒரு ஃபீல் கிடைச்சிது. பிகாஸ் ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரணமானவங்களே கிடையாது. அந்த ஸ்பேஸில் அவங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சாரை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நான் அதுதான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நம்ம லைக் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் சிரிச்சிட்டே இருக்கும். அது வந்து லைக் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. புரியுது? அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல. லைக் நான் லைக் டப்பிங்கை முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பார்க்கும்போது சாரோடைய ஒரு இதுதான் ஒன்று பார்த்தேன். புரியுதுங்களா? ஒரு சிலர் நிறைய பேசுவாங்க. ஒரு காமெடியை ஒரு சீனை வந்து ஒரு காமெடி சீனாக மாற்றுறதுக்கு நிறைய பேசுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க, அது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷனில் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனாங்க. ஆமாம் பயங்கரமாக சிரிச்சேன், நான் என்ஜாய் பண்ண அந்த சீன். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரை தான் சொல்கிறேன், நான் எதுவும் சொல்லி தரல. இல்லை உண்மை இருக்கிறத தான் சொல்ல, அவரெல்லாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. இல்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் இல்லாத சொன்ன அவசியமே கிடையாது. இல்லை இந்த படமே நான் சொல்ற மாதிரி தான் வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கலெக்ஷன்ஸ் தான். ஏஜ் கேட்டகரி இல்லாமல் அப்சர்வ் பண்றதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. ஹவு லக்கி யூ ஆர். லைக் நாசர் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை கூடவே இருக்கீங்க, ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான கேரக்டர் அவர் கூட. அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ ஹாப்பி. ரொம்ப அந்த இடத்துல நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். அங்கேருந்து நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். நாசர் சார் கிட்ட இருந்து, சமுத்திரகனி சார் கிட்ட இருந்து, அங்கிள் கிட்ட இருந்து, அண்ணா கிட்ட இருந்து. கூடவே நடிக்கல, எப்படி லேர்ன் பண்ணேன். இப்போ லேர்ன் பண்ணிட்டேன், பார்த்து லேர்ன் பண்ணிருக்கேன். அவர் சொல்றாருல, அதுல இருந்து இன்புட்ஸ் அவன் கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே, நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். ஸ்பெஷலி இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு. லைக் ஏன்னா
கண்டிப்பாக நந்தா சாரோட இன்புட்ஸ் நிறையா இருந்தாலுமே அது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் சில விஷயங்கள் இருந்திருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே நந்தா பெரியசாமி அங்கிள் சொன்னார், நீ இது மாதிரி ஒரு ரோல் பண்ணுற அப்படின்னு ஷூட்டில். ஸோ அப்போ வந்துட்டு நான் இதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு, நம்ம யாரோட யங்கர் வெர்ஷன் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுட்டு ஐ அப்சர்வ்ட் அண்ட் ஐ டிட். எப்படி இருந்துச்சு ப்ரிவியூலாம் பார்க்கும்போது? ஆஹா ஓகே, நாசர் சார் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய படத்தில் பண்ணும்போது, அதுவும் இம்பார்ட்டன்ட் ரோலில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக. இந்த பக்கம் இந்த ஒரு போர்ஷன் போயிட்டு இருக்கு, ஒரு ஃபேமிலி, ஒரு பீப்புள், சாமானியர்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தம்பி அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள், ஒரு போலீஸ் வரத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லர் ஜானர்ஸுமே போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் அபவுட் யுவர் ரோல், லைக் அந்த கேரக்டர் பிளே பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக எங்களோட கேரக்டர் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும், அந்த மெத்தடில் சொல்லணும்னா இந்த பக்கம் பார்த்தா 6, அந்த பக்கம் பார்த்தா 9, அந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். புரியுதுங்களா? 2 சார்புலையும் லைக் ஒரு நியாயன்றது ஒன்று இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இல்லை என்ன மடியானா அப்படி பண்ணுவானா அப்படின்னு தோணும். இல்லை கடைசியில் ஒன்று பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு கொஷின் மார்க்குன்னு ஒன்று இருந்தால் அது ஆன்சர்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதுக்காக லைக் அவர் ஒரு விஷயத்த ஒரு கையாண்டு லைக் ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக போவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. லைக் வாட் இஸ் ரியாலிட்டி செக்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வாழ்றது வந்து ரியாலிட்டி லைக் 2024 இருக்கும். நம்ம இந்த ரியாலிட்டிக்கு நம்ம ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மாறணும். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கீங்க, நீங்கள் அந்த காலத்துலேயே லைக் புத்தகம் படிச்சுட்டு எந்த காலமாக இருந்தாலுமே சரி ஒரு சில விஷயம் வந்து மாறாது. ஸோ அது என்னன்றதை சொல்கிறது தான் சமுத்திரக்கனி சார் பண்ணியிருப்பாரு இதில். ஸோ அதை கொஞ்சம் நாம் அட்டாக் பண்ணுற விதமாக அங்கே இங்கேன்னு ஒருத்தர் கிளம்பி போய் ஒரு விஷயம் காரணமாக. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு இன்டர்வியூல டிஃப்ரெண்ட் ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சினிமாங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இணையறோம்ல. அப்போ அந்த நாலேஜ் எடுத்துக்கிறோம்ல, தம்பி யார் என்ன பண்ணுறாங்க, சூப்பர், அதில் இப்போ தம்பி யார் என்னங்கிறது, அந்த மாதிரி நீங்கள் சினிமாவை எப்படி உங்களை மேம்படுத்திக்கிறீங்க சார்? என் பசங்கள்ட்டேருந்தே நான் கற்றுக்கணும். நான் வளர்த்த பிள்ளைங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு மேலே வந்து என்னுடைய பசங்களை சொல்கிறேன் வந்து, அப்பா இப்படி பண்ணாதப்பா, அப்பா இது பண்ணுப்பா, அது அப்படியா, ரைட், ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ லேர்னிங் தான். அது மாதிரி இப்போ இருக்கிற தம்பி, இந்த தம்பியோட வயசில் நான் ஆசை தான் பட்டிருக்கேன், ஆனால் அந்த தம்பி இன்றைக்கி படத்தில் நடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த வயசில் நான் பண்ணியிருப்பேனா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். இந்த வயசுலேயே ஒரு அப்படி இருக்கார் ஜிப்னு. இன்னும் இப்போவே இப்படி இருக்காருன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல சிறப்பாக வரக்கூடிய தம்பிகளாக இருக்காங்க. இவர் 2வது படம், மொதல் படமே பாருங்கள், ஒரு சேலஞ்சிங்கான படத்தில் நடிச்சிட்டு வந்தவர். இரவின் நிழல்னு ஒரு படத்தில் நடித்தவர் இன்றைக்கி அடுத்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ நல்ல இது மாதிரி பண்ணும்போது கற்றுக்க வேண்டியிருக்கு. இவர் சைடில் டான்ஸில் பெரிய இதுவே வச்சுருக்காரு. இவர் வச்சுட்டு சைடில் இந்த டான்ஸ் அகாடமி வச்சுருக்காரு. ஸோ பாருங்கள், பன்முகத்திறமையாக இருக்காங்க. என்னென்னா நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த படத்தை பற்றி பேசும்போது நேர்மை, சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு, அது இந்த படத்தில் நடிச்சு ஹீரோக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே. என்னென்ன பாருங்கள், அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தம்பியை பற்றி ஆகட்டும், என்னை பற்றி ஆகட்டும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு சிம்பிளிசிட்டி தான் ஆக்சுவலாக நம்ம செட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே நம்ம கற்றுட்ருந்தோம். எஸ்பெஷலி லைக் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் டோட்டலாக புதுசாக இருந்தது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கதை நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்துருமோன்ற மாதிரி கூட இது பாருங்களே, வடிவுக்கரசி அம்மாவோட டைரக்டரா இருந்த பாரதி ராஜா அவங்க பேர் பண்ணியிருக்காங்க, அனன்யாவோட டைரக்டரா இருந்த சமுத்திரக்கனி சார் அவங்க 2 பேரும் பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு மாதிரி சின்ன சின்ன சிங்காவே லைக் இந்த படத்துல வந்து ஒரு அதை எவாலுவேட் பண்ணுது. நீங்க சொல்ற எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு. அதான் சொன்னாங்க, அது இந்த கதை தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் யோசிக்குதா போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு நேர்மையை பற்றின ஒரு விஷயத்தை பண்ணுங்க, இவங்களெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இன்னொன்று, டேரக்டர் வந்து இந்த ஒரு அவச்சொல்லையே பேசவும் விட மாட்டார். அப்படியா சார்? ஊற்றி மூடிடும், விளங்காமல் போயிருந்தோம். சார் அதெல்லாம் வேற ஏதாவது சொல்லுங்களேன் சார். படத்தோட இதுலயே டைலாக்ஸாவே இருக்க வேணான்னு சொல்ல விட மாட்டார். சின்னதாக ஒரு டபுள் மீனிங் ரே அப்படி லைட்டாக டச் பண்ணி வேணாம் தலைவா, தூத்து சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடாது, குடும்பத்தோட பார்க்கணும் தலைவா, இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு டேரக்டர் நந்தா பெரியசாமி சார். இன்ட்ரெஸ்டிங் சார், இன்ட்ரெஸ்டிங். அதான் சொன்னேன், இவரெல்லாம் சமுத்திரக்கனி சார்லாம் வாழ்ந்துட்டாருன்னு. இன்னொன்று, சில பேருக்கு ஒரு பப்ளிக்லேயே ஒரு இமேஜ் இருக்கும்ல, இவங்க இப்படி தான், இந்த நல்ல டைப். சமுத்திரக்கனி சாருக்கு அழகான ஒரு இமேஜ் இருக்குது. அவர் நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், அது மாதிரிலாம் நிறையா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். இப்போ இருக்கிற பொசிஷன், புகழும் பணமும் சேர்ந்தாலும் ஆடாத மனிதராக இருக்காருன்னு அப்படி இருக்குல்ல, அவருக்கு பொருத்தமான கதை தீர்மானிக்கும். இவர் ஒருத்தரா இவர் பண்ணலாம்டா. பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் வந்து கிருஷ்ணர் மாதிரி வாழ்ந்துட்டு ராமர் மாதிரி நடிச்சா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்கும்ல, என்னடா இது நமக்கு பொருந்தாத சட்டைன்னு அந்த ஒரு ஃபீல். இதுக்கு பொருத்தம். சூப்பர். திருமாணிக்கம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப, இது குட்டி தீர்மானிக்கும். ஆமா, அது குட்டி தீர்மானிக்கும். தம்பிகிட்டையும் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா லைக்
எல்லாத்துக்கான ஒரு பெரிய எங்கர் வெர்ஷன்னாலே தம்பி இருக்காங்க. லைக் ஆர்ஜே பாலாஜி சார், லைக் இப்போ சமுத்திரக்கனி சார், அதுக்கு முன்னாடி தெலுங்குல பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கான எங்கர் வெர்ஷன் அப்படிங்கும்போது ஹவு இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்க. ஏன்னா அதுக்காக வாய்ப்பு தேடிட்டு நிறைய பேர் இருந்தாலுமே கால் ஃபைனலாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் ஆகுது, எல்லா டிஃப்ரெண்ட்டான கேரக்டருமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஹவ் ஹாப்பி யூ ஆர் அந்த விஷயத்தில்? இல்லை அப்படி இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்களும் அந்த பேஸ் ஸ்டேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு ஆடிஷன்ஸ் போய் அங்கேருந்து இங்கே அப்படி அது மாதிரி வந்து தான் நானும் இது வரைக்கும் வந்திருக்கேன். இல்லை நான் அப்படி சொல்லலை. லைக் சம்திங் ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயம் குவாலிட்டியாக மேபி ஈஸி அப்சர்வேஷனாக இருக்கலாம், இல்லை டிரெக்டர் சொல்கிற அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ளே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்களை நான் டெலிவர் பண்ணுவேங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ 14. ஆமாம் சார், தம்பி 14 தான். ஆனால் ப்ரொஃபைல் கேட்டிங்கன்னா நானே நானும் பாடுபட்டு தான் வந்தேன். ஒரு 50 வயசு 60 வயசு ஆகுது நான் பாடுபட்டு வந்தேன், என்ன பரவாயில்ல, அதனால தான் வயசு ஆயிருக்கு. நானும் ஏகப்பட்ட அனுபவங்கள். என் கஷ்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு குமிர்விடானுங்கிற மாதிரி இருக்கு. ஓவராலாக இந்த படமே ஒரு பிளஸ்டுன்னு நினைக்கிறோம். திருமாணிக்கம் டிசம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. நேர்மைக்கான ஒரு படம். நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது இன்னொரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு நம்மளுடைய நக்கிரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்காக. நன்றி.